ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் காலிஃப்ளவரை வச்சு சிம்பிளாக ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க. ஒரு ஃப்ரை ஐட்டம் தான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவரை வச்சு ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணுறாங்க. 65 மஞ்சூரியன், காலிஃப்ளவர் குருமா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிஸ் பண்ணுறாங்க. இந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து கண்டென்ட் நிறையாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த காலிஃப்ளவர் வந்து எப்படி சமைக்கலான்னு பார்த்திங்கன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு சுடுதண்ணியில் வந்து இதை வந்து எடுத்துடணும். கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து இல்லை பாயில் ஆனதுக்கப்புறம் சமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதில் நிறைய புழுக்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காலிஃப்ளவரில் உள்ள நன்மைகள் தீமைகள்லாம் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நன்மைகள் சொல்லிடுறேன். காலிஃப்ளவரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வீக்கத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய், இதய நோய் இதெல்லாம் வராமல் தடுக்கும், பாதுகாக்கும் நம்மள அப்படின்னு சொல்கிறாங்க. நார்ச்சத்து கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டயட் இருக்கிறவங்க வந்து தாராளமாக ஃபுட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த அழுத்த அளவை கணிசமாக மேம்படுத்துதாங்க இது. இதில் வந்து ஒமேகா 3 இருக்கிறதுனால கொழுப்போட அளவை கட்டுப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் பி இருக்கிறதுனால மூளையோட செயல்பாட்டை ரொம்பவே அதிகரித்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் நிறையாவே சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. வயது மூப்பு தொடர்பான நினைவாற்றலுங்க. இது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு சில நேரம் அடிக்கடி மறந்து போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரெகுலராக ஃபுட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நினைவாற்றலை வந்து அதிகரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டா கேரோட்டின் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்கிறதுனால ஒவ்வாமை பிரச்சனையை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா விட்டமின் கே இருக்கிறனால எலும்பை பலப்படுத்தும். குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அதெல்லாம் ஃபுட்டில் நிறையாவே எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாகவே நம்ம கொடுக்கலாம், நிறையா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலச்சிக்கல், குடல் அலர்ஜி இந்த நோயெல்லாம் வந்து குறைச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சல்ஃபோரபேன் அமிலம் அதில் நிறைய இருக்கிறதுனால புற்றுநோயை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குதாங்க. ஸோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறையா எடுத்துக்கணும். ஏன்னா எலும்பை உறுதிப்படுத்துது, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால குழந்தைங்க நிறையாவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற காலிஃப்ளவரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வாமை பிரச்சனை, சாப்பிட்டோன்னே அலர்ஜி வரும் சில பேத்துக்கு, சுவாச பிரச்சனை இருக்கும், தோல் அரிப்பு வரும். அவங்களாம் வந்து இதை சாப்பிட்டோன்னே இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. தைராய்டு இருக்கிறவங்க கம்மியாக சாப்பிட்ணுமாங்க. ஏன்னா தைராய்டில் வந்து அயோடின் அப்படின்றது வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த காலிஃப்ளவர்லேயுமே அயோடின் இருக்கிறதுனால இந்த உப்போட அளவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. ஸோ தைராய்டு இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லாம், ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டு அவங்களாம் வந்து கம்மியாகவே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிறுநீரக கற்கள் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க கம்மியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இதை நிறைய சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழ்வாதம் நோய் அப்படின்ற நோய் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு உப்புசம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சிம்பிளாக ரெசிபின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு நான் சிம்பிளாக வந்து பெப்பர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.